தொடர்பான இந்திய செய்திகள். மும்பையில் குண்டுவெடிப்பு நடந்த ஒபாரா ஹவுஸ் பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 4 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். யார் என்ன பேசிக் கொண்டிருந்தனர் என்பது விசாரிக்கப்பட்டு வருகிறது. மும்பையில் 3 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 18 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் NIA குழுவினரும் விசாரணையில் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் குண்டுவெடிப்பு நடந்த ஒபாரா ஹவுஸ் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசிய கண்காணிப்பு கமராவில் ஒரு காட்சி பதிவாகியுள்ளது. அதில் 4 பேர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த காட்சி பதிவாகியுள்ளது. இது முக்கிய துப்பாக கருதப்படுகிறது. அந்த 4 பேரும் ஏன் இத்தனை நேரம் நின்று பேசிக் கொண்டிருந்தனர், என்ன பேசிக் கொண்டிருந்தனர், இவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இவர்கள் 4 பேரும் எங்கும் நகராமல் ஒரே இடத்தில் இருந்தபடி பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இவர்கள் குறித்த விசாரணை முடுக்கி விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசி குறுந்தகவல் மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெடிகுண்டு வைத்து கொல்வோம் என்று தகவல் அனுப்பிய கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி அன்று சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு கையடக்க தொலைபேசி குறுந்தகவல் மூலம் திடுக்கிடும் தகவல் ஒன்று வந்தது. அந்த தகவலில் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளன்று கோட்டைக்கு வரும்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெடிகுண்டு வைத்துக் கொள்வோம் என்று அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்தும் அதிர்ச்சி அடைந்த போலீஸ் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் இதுபற்றி உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தனர். மத்திய குற்றப்பிரிவு துணை கமிஷனர் ராதிகா, கூடுதல் துணை கமிஷனர் டாக்டர் சுதாகரன் ஆகியோர் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் கௌதம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்தார். போலீஸ் விசாரணையில் குறிப்பிட்ட கையடக்க தொலைபேசி ஹஷிம்ஹாடு கல்லூரி முதல்வர் ஒருவரது பெயரில் இருந்தது. அப்போது உண்மையான குற்றவாளி கல்லூரி பேராசிரியர் என்பது தெரியவந்தது. அவர் மீது கொலை மிரட்டல் உட்பட 4 சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. அவரை நேற்று கோர்ட்டில் ஆயர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்து வரும் துப்பாக்கி சூட்டில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குப்வாரா மாவட்டம் லோலா பகுதி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் அந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். தீவிரவாதிகளை சரண் அடையுமாறு கூறியதற்கு அவர்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். இதையடுத்து பாதுகாப்பு படையினரும் பதிலுக்கு சுட்டதில் அந்த வீட்டில் இருந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் எமக்கு என்று அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். கருப்பு பணத்திற்கு எதிரான போரில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு இந்த விவகாரத்தில் அவசியமாகிறது என்று கூறிய அவர், வரிகள் தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் பிற நாடுகளில் உள்ள சட்டங்களை பயன்படுத்தி வரி ஏய்ப்பு செய்ய நினைப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கும் தகுந்த ஒப்பந்தங்கள் மூலமாக வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து வரி கட்டும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று கூறிய அவர், இதை ஒவ்வொரு தனி மனிதனும் தனது தலையாய கடமையாக உணரும் வகையில் ஊடகங்கள் வாயிலாகவும் இயல், இசை, நாடக வடிவங்கள் வாயிலாகவும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கலைஞர்கள், பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் ஆகியோரை அழைத்து வரி செலுத்துவதை கடமையாக கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் விதத்தில் வருமான வரித்துறை பணிமனைகள் நடத்துவதை பெரிதும் வரவேற்பதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். வரி செலுத்தும் சிறு வணிகர்கள், மூத்த குடிமக்கள், ஓய்வூதியதாரர்கள் ஆகியோர் வரி செலுத்துவதில் உள்ள சிரமங்களை கண்டறிந்து வருமான வரித்துறை அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கணினி வழி மின்னணு முறைகளை பிரபலமாக்குவதன் மூலமாகவும் நிர்வாக திறனை மேம்படுத்த இயலும் என்று அவர் குறிப்பிட்டார். வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்னோடி திட்டங்களை அமல்படுத்துவதற்கும் உலகளாவிய பொருளாதார சூழல் குறித்து அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பணம் கொடுத்ததாக கூறப்படும் வழக்கில் தில்லி காவல்துறையின் விசாரணை திருப்திகரமாக இல்லை என உச்சநீதிமன்றம் குறை கூறியுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியபோது பிஜேபி உறுப்பினர்கள் சிலர் வாக்களிக்க பணம் கொடுத்ததாக கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகளை காண்பித்தனர். இதுகுறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் JM லிங்டோ வாக்களிக்க பணம் கொடுத்த அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அஃப்தாப் ஆலம் தலைமையிலான பெஞ்ச்
தில்லி காவல்துறை தாக்கல் செய்துள்ள வாக்குமூலங்களை விசாரணை அறிக்கையாக கருத முடியாது என்றும் இதுபோன்ற முக்கியமான வழக்குகளில் குற்றத்தை நிரூபிக்கும் தன்மையை விசாரணையில் காண முடியவில்லை என்றும் கூறியது. கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என்று கவலை தெரிவித்த நீதிமன்றம் குற்றவாளிகளை இதுவரை காவலில் எடுத்து விசாரிக்காதது ஏன் என்ற வினாவையும் எழுப்பியது. விசாரணை வேகமாகவும் விரைவில் நிறைவு பெறும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய உச்சநீதிமன்றம் 2 வார காலத்திற்குள் புதிய விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் தில்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டது. ரயில்வே மேம்பாட்டுக்கு 11 அம்ச திட்டத்தை ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி அறிவித்துள்ளார். புதிய ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்றதும் இந்த திட்டத்தை அறிவித்த அவர் இதன்படி 2016 நாட்டில் ஆளில்லாத லெவல் கிராசிங் இருக்காது என்றார். தற்போது ரயில் பாதைகளில் 32,694 லெவல் கிராசிங் இருப்பதாக தெரிவித்த அவர் இவற்றில் 14,853 லெவல் கிராசிங்கில் பணியாளர்கள் இல்லை என்றார். இந்த குறையை நிவர்த்தி செய்யும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். மக்களின் தேவைக்கு ஏற்ப அதிவிரைவு ரயில் சேவையை உருவாக்குவது, ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களை கண்டறிந்து பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் அவற்றை பயன்படுத்துவது, முக்கிய பகுதிகளுக்கு ரயில் பாதை அமைப்பது, ரயில் பாதைகளை நவீனப்படுத்துவது உள்ளிட்டவை 11 அம்ச திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக அமைச்சர் தினேஷ் திரிவேதி கூறினார். பெருந்தலைவர் காமராஜரின் 109வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் செந்தமிழன், செல்லப்பாண்டியன், SP சண்முகநாதன், KT பச்சைமால், RB உதயகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதிய நீதி கட்சித் தலைவர் AC சண்முகம் மற்றும் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணா சாலை பல்லவன் இல்லம் அருகிலுள்ள காமராஜர் சிலைக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மேயர் மா சுப்பிரமணியன் மற்றும் அக்கட்சியினர் மாலை அணிவித்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலு, பாமக தலைவர் GK மணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் AK மூர்த்தி மற்றும் பல்வேறு கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை KV தங்கபாலு வழங்கினார். தியாகராயா நகரில் காமராஜர் நினைவு இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலு கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். லிபிய தலைநகர் திரிப்போலியை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினால் அதனை முற்றுமுழுதாக அழிக்க கடாபி திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகவலை லிபியாவுக்கான ரஷ்ய தூதுவர் மிகைல் மார்கலோவ் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மிகைல் கடந்த மாதம் லிபியாவை சென்றடைந்துள்ளார். இதன்போது அவர் லிபிய அரசாங்கம் மற்றும் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இத்தகைய பேச்சுவார்த்தை ஒன்றின் போது அந்நாட்டு பிரதமர் பக்தாதி அல் முகுமுதி திரிப்போலியானது கிளர்ச்சியாளர்கள் வசம் வீழ்ந்தால் அதனை முற்றாக அளிக்கும் திட்டம் தம்மிடம் உள்ளதாக மிகைல் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடாபி மேலும் பல சதித்திட்டங்களை தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லிபியாவின் பல முக்கிய பொருளாதார உட்கட்டுமானங்களை அளிக்க அவர் தயாராக உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் ஐரோப்பாவில் தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தப்போவதாகவும் கடாபி எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கடன் உச்சவரம்பை மீறிவிட்டது என்றும் அமெரிக்கா முழுவதும் கடன் நெருக்கடி தலை தூக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வாங்குவதற்கான கடன் உச்சவரம்பு $14.3 டிரில்லியன் ஆகும். 1 டிரில்லியன் என்பது 1 லட்சம் கோடி அளவை குறிக்கும். இந்த கடன் உச்சவரம்பு நிலையை உலகின் வல்லரசு நாடான அமெரிக்கா எட்டிவிட்டது. அந்த நாடு தனது கடன் உச்சவரம்பை அதிகரிக்காவிட்டால் அதன் கடன் தொகைகளுக்கு திரும்ப செலுத்த முடியாத பிரச்சினை ஏற்படும். இந்த கடன் உச்சவரம்பை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அமெரிக்கா உயர்த்த வேண்டி உள்ளது. குடியரசுக் கட்சியினருடன் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்ட போது ஒபாமா கூறுகையில், தற்போதைய கடன் பிரச்சினையால் எனது பதவி பறிபோகும் நிலையும் உள்ளது. அமெரிக்காவின் கடன் பிரச்சினையை சமாளிக்க ஒபாமாவின் டெமோக்ராட்ஸ் கட்சியினர் குடியரசுக் கட்சியுடன் கருத்து வேறுபாடன் மோதி வருகிறார்கள். டெமோக்ராட்ஸ் கட்சியின் சில செலவின ரத்து வசதி உள்ளவர்களுக்கு கூடுதல் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகளுக்கு குடியரசுக் கட்சியினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இரட்டை கோபுர தாக்குதல் நினைவு தினத்தின் போது மீண்டும் அமெரிக்காவை தாக்க அல் கொய்தா திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அல் கொய்தா அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடன் கடந்த மே மாதம் அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்டார். இந்நிலையில் தான் கொல்லப்படுவதற்கு முன்பாக அல் கொய்தா அமைப்பின் தலைவர்களுடன் பேசிய ஒசாமா இரட்டை கோபுர தாக்குதலில் 10ஆம் நினைவு தினத்தில் மீண்டும் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. எனினும் இது ஆலோசனை அளவிலேயே இருந்ததாகவும் அதற்குள் ஒசாமா கொல்லப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் மே மாதத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 68,830 இந்தியர்கள் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்துள்ளார்கள். இலங்கை அணி வீரர்கள் சென்ற பஸ் தாக்குதலுக்கு திட்டமிட்ட பிரதான சூத்திரதாரி பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சங்கிலி சிலையை மீள வடிவமைக்க உள்ளதாக யாழ் மாநகர முதல்வர் ஜோகேஸ்வரி பத்மராஜா தெரிவித்துள்ளார். எம்ஏ எலிஸ் எனப்படும் கப்பல் விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என இந்தோனேசிய புலனாய்வு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மும்பையில் குண்டுவெடிப்பு நடந்த ஒபாரா ஹவுஸ் பகுதியில் நின்று 4 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் கடன் உச்சவரம்பை மீறிவிட்டது என்று அமெரிக்கா முழுவதும் கடன் நெருக்கடி தலை தூக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்திக்கு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.